கிரிக்கெட்லயே பிக் பாஸ் லீக்ல தான்ப்பா தினுசு தினுசா யோசனைகள் எல்லாமே வந்து பண்றீங்க. இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான், இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்க லீக்ல வந்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடக்குது. இப்ப ரீசென்ட்டா மெல்போர்ன்ல நடந்த மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா, மெல்போர்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து தெரியும். இத வந்து மார்வெல் ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிட்ராச்சபிள் ரூஃப் ஸ்டேடியம். அதாவது வந்து இது இன்டோர் ஸ்டேடியம் மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்க நடந்த மேட்ச்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா, கிறிஸ்லியான் அடிச்ச பால் வந்து கரெக்ட்டா ரூஃப்ல போய் வந்து பட்டுருக்குங்க. இந்த மாரி பட்ட உடனே அம்பயர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருங்க, இருங்க இது 6ஆன்னு செக் பண்ணிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பார்த்தோனே 6ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்ப வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப்ல பட்டாலே 6 அப்படின்ற மாரி வந்து ரூல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரூஃப்ல பட்டாலே டெட் பால் அப்படின்ற மாரி வந்து ரூல் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த தடவ ரூல்ஸ எப்படி மாத்திட்டாங்கன்னா, இந்த ரூஃப்ல பட்ட உடனே அது 6ஆ டெட் பாலா அப்படின்றத வந்து சொல்றது அம்பயர் டிசிஷன் தான். அம்பயர் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும். அது 6ன்னா வந்து 6ன்னு சொல்லிக்கலாம். இல்ல டெட் பால்னா டெட் பால்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இந்த டிசிஷன் எடுக்கிற ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டாங்க. அதனால கிறிஸ்லியான் அடிச்ச பால வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அம்பயர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இது ரூஃப்ல பட்டிருக்குப்பா. இது 6 மாரி தான் வந்து தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி 6ன்னு வந்து சொல்லிட்டாங்கங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, பிசிசிஐயோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பார்ப்பாங்களே" அப்படின்னு சொல்ற மாரி தான் அவங்களோட ரியாக்ஷன் வந்து இருக்குங்க. ஏன்னா போன தடவ ஐபிஎல்ல வந்து மழைனால நெறைய மேட்ச் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் மேட்ச் வந்து டிலே ஆயிட்டே இருக்கும்போது, நெறைய ரசிகர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "என்னப்பா நீங்க இப்படியே வந்து பண்ணிட்டுருக்கீங்க? இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்க வந்து குஜராத்ல வந்து ஸ்டேடியம் வந்து கட்டுனீங்கல்ல, இந்த ஸ்டேடியத்த வந்து நீங்க இண்டோர் ஸ்டேடியமா கட்டியிருந்தீங்க அப்புட்ன்னா, எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும். மழை வந்தா பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பாதிக்கவே பாதிக்காது. மழை ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தா, அது ஒரு பக்கம் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஏன் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண மாட்றீங்க? ஆஸ்திரேலியாலலாம் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்கன்னு" சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சமயத்துல ஆஸ்திரேலியால இப்படி நடக்கும்போது, இப்ப வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, "இது மாரி வந்து நம்மளும் வந்து பண்ணலாம்ல. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஃபண்ட் இல்ல. அப்படி இருக்கும்போதே அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்ட வந்து பண்றாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க ஐபிஎல் இந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, நெறைய மேட்ச் வந்து மழைனால வந்து பாதிக்கப்படாதுல்லன்னு" சொல்லிட்டு, இந்த மாரி ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாரி இண்டோர் ஸ்டேடியம் குறிப்பா வந்து இந்த ரிட்ராச்சபிள் ஸ்டேடியத்த வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இதனால நெறைய டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டேடியத்த வந்து ஓப்பன் பண்ணி பகல் டைம்ல நம்ம விளையாண்டோம் அப்படின்னா, அதிகமா வந்து ஷேடோஸ் வந்து கிரவுண்ட்ல வந்து தெரியும். இது வந்து விளையாடுற பிளேயர்ஸுக்கும் ஒரு பக்கம் இரிட்டேட்டா வந்து இருக்கும். மேட்ச பார்க்க வந்த ரசிகர்களுக்கும் ஒரு பக்கம் இரிட்டேட்டா வந்து இருக்கும். அதனால இந்த ஸ்டேடியத்த எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாரி தான் வந்து விளையாடுற மாரி வந்து இருக்கும். இதே குளோஸ்டு ஸ்டேடியத்துல வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கிரிக்கெட்டுக்கே நல்லது இல்லங்க. முக்கியமா வந்து 6 குடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பஞ்சாயத்து வந்து வரும். இப்ப நீங்களே நெனச்சு பாருங்களேன், T20 ஃபைனல் முக்கியமான போட்டி வந்து நடக்குது. அப்ப கடைசி பால் வந்து பேட்ஸ்மேன் அடிக்க வேண்டிய பால் வந்து 6ஆ போய் விழுந்துருச்சு அப்புட்ன்னா வந்து பிரச்சனை இல்ல. அதே சமயத்துல 6ஆ விழுகாம பவுண்டரி லைனுக்கு முன்னாடி விழுந்துருச்சு அப்புட்ன்னா வந்து பிரச்சனை இல்ல. இது 6ஆவும் போகாம பவுண்டரி லைன் முன்னாடியும் வந்து விழுகாம ரூஃப்ல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அம்பயர் குடுக்குற டிசிஷன் தான் முக்கியமான டிசிஷனா வந்து இருக்கும். ஒரு வேள வந்து ரூஃப்ல பட்டுருச்சுப்பா, இது 6 தான்னு சொல்லிட்டு அம்பயர் 6 குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இது எப்படிப்பா 6? ஒருவேள அந்த பால் அப்படியே கீழ விழுந்து கேட்ச் புடிச்சிருந்தா, அது வந்து அவுட்டு தானே. அப்ப நீங்களா 6 குடுத்துருவீங்களா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒருவேள 6 குடுக்காம இது டெட் பால்ன்னு சொல்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அம்பயருக்கு பெரிய பஞ்சாயத்தா வந்து வந்துரும். எந்த பக்கம் வந்து சொல்றதுன்னு சொல்லிட்டு தலைய பிச்சுக்கிட்டு வந்து நிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அம்பயர் குடுக்குற ஒரு சில முடிவுகள வந்து பிளேயர்ஸ் வந்து ஏத்துக்க மாட்றாங்க. "எப்படிப்பா கையில படவே இல்ல, பேட்ல படவே இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க வந்து அவுட் குடுக்குறீங்கன்னு" சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து இருக்கும்போது, அம்பயர் கெஸ்ஸுல வந்து சொல்லும்போது, இதனால இன்னும் பல பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதனால தான் இந்த குளோஸ்டு ஸ்டேடியம் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாரி நமக்கு வந்து தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.